வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹேபிட்ஸ் டு ஷார்பன் அவர் மைண்டு அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். மைண்டுன்றத இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கலாம். மைண்டுன்னு சொன்னாலே மதிநுட்பம், புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல் அப்படின்ற கான்டெக்ஸ்டில் பார்க்கும்பொழுது அறிவாற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களும் ஏற்புடையவைகளே. அறிவாற்றல் என்பது நேர்மறையான எண்ண கருத்துக்கள், அதாவது நேர்மறையான என்ன செயல்பாட்டு திறன், இது இருக்கிறதாதான் தான் அது அறிவாற்றலில் சேர்த்திக்க. சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கும், சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊர் விளைவிக்கும், சமுதாய பொதுநலனுக்கு எதிர்மறையாக இருக்கும். அதெல்லாம் அதுக்கு செய்யக்கூடிய எந்த செயலும் அறிவாற்றலில் சேர்த்துக்க இல்லை. அறிவாற்றலுக்கு உடன்படாதது, அறிவாற்றல்ன்ற அந்த ஒரு பிராக்கெட்குள்ளேயே அந்த வார்டு செயல்பாடுகள் வரவே வராது. ஆனால் அறிவுத்திறன், மதிநுட்பம் அப்படின்னு சொன்னால் அந்த மதிநுட்பம் சிறப்பான தன்மைகள், நேர்மறையான சிறப்பான செயல்பாட்டு திறனை வெளிக்கொள்ளுறது மட்டும்தான் மதிநுட்பமாக இருக்கும். ஆனால் சமுதாயத்துக்கு சீர்கேடு விளைவிக்கக்கூடிய செயல்கள் ஒரு நாளும் மதிநுட்பத்தில் ஏற்புடையதாக இருக்காது. அது மதிநுட்பமே இல்லை, அந்த கேட்டகரிக்குள்ளே அது வரவே வராது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட மூச்சு, நம்ம யோகாவை பற்றி பேசணும். யோகம் என்பது என்ன? மனமும் செயல்பாட்டு திறமும், அதாவது உணர்வுகளும் எண்ண ஓட்டங்களும் ஒருமிக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? யோகம், யுக் அப்படி என்றால் இணைதல் என்று பொருள். அப்போ என்ன செய்யணும்? யோகம் என்று சொன்னால் மனம் ஒருமைப்பட வேண்டும், செயல்பாடு குறைபட வேண்டும், குறைவாக இருக்கணும். ரொம்ப பரபரப்பாக வேலை செய்துருந்துச்சே நான் யோகா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது யோகா இல்லை. வேகமாக வேலை செய்துட்டு அலுவலகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பரபரப்பாக இருக்க பாருங்க, அது அந்த மாதிரி வேலை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யோகா செய்ய முடியாது. அது செய்யறது யோகாவாக இல்லை. ஆனால் யோகம் என்ன சொல்லும்பொழுது மனமும் செயல்பாட்டு திறனும் ஒன்றுபடணும். அதில் என்ன செய்யணும்? செயல்பாடு குறைவாகும், மனம் அமைதி ஓடுறதுக்கு சரியாக காத்துட்ருக்கணும் அது மாதிரி நேரத்தில். ஆனால் முதல் நாள்லேயே யோகம் என்பது என்ன? மெடிடேஷன் வந்துடுத்து, எண்ண ஓட்டங்கள் தடைபட்டு ஒரே இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் ஹைலி ரெடிகுலஸ், இட் வில் நாட் ஹேப்பன். ஒரு நாள் கூட முதல் நாள்லேயே நடக்காது. ஓவர் த பீரியட் நம்ம எண்ண ஓட்டங்கள் கட்டுக்கு அடங்காது தான், அது போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், அது பாட்டுக்கு சிக்காகோ, வான்கூவர் அப்படின்னு தாண்டி கண்டம் விட்டு கண்டம் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லா இடத்தையும் உலகம் ஃபுல்லாக போனால் கூட முழு உலகக்கும் சென்று அடைந்து மீண்டும் நம்மடையே நிற்கும் பாருங்க. அப்போது அதை என்ன பண்ணலாம்? ஒரு கட்டுக்குள்ளே ஒரு கடுவாளம் போட்டு கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதை முயற்சி பண்ணலாம். சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்கணும், எந்த நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து நம்ம போலவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கூடிய இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும்? யோகா பண்ணுறது சாத்தியம்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீத் இன் வரும்போது யூ ப்ரீத் இன் த பேஷன். உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு இல்லையா, இந்த வேலையை நம்ம நல்லபடியாக செய்யணும், ஒரு ஈடுபாடு, ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, உணர்வு. அந்த உணர்வை எந்த விஷயத்தில் நம்மளுக்கு உணர்வு அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கா, த பேஷன் டு ட்ரா திங்ஸ், த பேஷன் டு லிசன் மியூசிக், த பேஷன் டு கிவ் என்ன நிருத்தியம், நல்லபடியாக பாடுறதுக்கு, நல்லபடியாக த பேஷன் டு ட்ரா திங்ஸ், கோயிங் ஃபார் ஓவிய கலையில் நுண்கலைகளை நல்லபடியாக பயிலணும் அப்படின்ற ஒரு பேஷன் இருக்குன்னா யூ ப்ரீத் இன் தோஸ் திங்ஸ். இப்போ ப்ரீத் அவுட் என்ன பண்ணுறது அப்படின்னா டிஸ்பேஷன். எதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல, எதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வரல, கணக்கு போடுறதுக்கே வரலை, கணக்கு போட உட்கார சொன்னால் ரொம்ப வேறு என்ன இருக்கு, வேப்பம்பட்டையில் ஒரு கஷாயம் பண்ணி சாப்பிட சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் தான் இந்த ட்ராயிங்கு, ஓவியம், நம்ம சொல்கிற நிருத்தியம், அதெல்லாம் ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் தான். அதுக்கு தொடர்புடையது தான் இந்த கணிதமும். ஆனால் இந்த கலைகள்லாம் சிறப்பாக வந்ததுன்னு சொன்னால் ஓவர் த பீரியட் வேப்பம்பட்ட கஷாயமாக சாப்பிடக்கூடிய அந்த கணிதம் கூட இந்த பேஷனை வளர்த்துக்கும் போது அந்த ப்ரீத் அவுட்னு சொன்னால் டிஸ்பேஷன் சொன்னமே, அந்த டிஸ்பேஷன்லேயும் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? திறமையை வளர்த்துக்க முடியும். அதனால் இன்டலெக்ட் வளர்த்துக்கிறது ஒரு விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் புத்தி கூர்மை அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி கூர்மையில் ஏஸ்தட்டிக் சென்ஸில் வளர்த்தக்கூடியதும் அதுவும் நம்மளோட மைண்டு, மனம் தொடர்புடையது தான். ஏன்னா சில பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்னோம், மனம் என்பது 6 விதமான கோட்பாடுகளே உண்டது. எண்ணம் உள்ளதுன்னு சொன்னால் எண்ணம், சொல், செயல், அது 3. அறிவுத்திறன், மதிநுட்பம், செயல்பாட்டு திறன், அறிவாற்றல். மதிநுட்பம் வேற, அறிவாற்றல் வேற அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாத்தையும் விவரித்து தெளிவாக
சாங்கோபாங்கமாக ஒரு விஷயத்தை பற்றி பேச தெரியுறது, சாங்கோபாங்கமாக ஒரு விஷயத்தை பற்றி எழுத தெரியுறதுன்னு சொன்னால் அதெல்லாம் அறிவாற்றலில் சேதிக்க, அந்த அறிவாற்றல் சேர்ந்தது எல்லாமே சிறப்பாக வளர்த்துக்க முடியும் என்று சொன்னால் யூ ஷுட் அக்குமுலேட் நாலேஜ். ரீட் என்ன பண்ணால் ஹேபிட்ஸ் ஆஃப் ரீடிங் ஹவ் டு பி டெவலப்ட். ரொம்ப ஒரு இன்டென்சிஃபைடு ரீடிங் இருந்தால் நிறைய நாலேஜ் அறிவாற்றல் வளரும். அறிவை வளர்த்து கொண்டால் தெளிவாக செம்மையாக சிறப்பாக தடை மாற்றம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், பேசுறதுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மதிநுட்பத்தை வளர்த்துக்க வேண்டியது அத்தியாவசியம்னு சொல்லி இந்த மதிநுட்பத்துக்கு தொடர்புடைய சில செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்.